வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சில நேரங்களில் கடவுள் ஏன் இப்படி செய்கிறாரு, கடவுள் ஏன் இதை அனுமதிக்கிறாரு, இப்படி ஒரு காரியத்துக்கு கடவுள் ஏன் பர்மிஷன் கொடுக்குறாரு, ஏன் இப்படிலாம் நடக்குது, கடவுள் ஏன் சும்மா இருக்கிறாருன்னு சில நிகழ்வுகள் நடக்கிற பொழுது இதை ஏன் கடவுள் அனுமதித்தார், இதுக்கு ஏன் கடவுள் பர்மிஷன் கொடுத்தார், கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற விரக்தியின் வார்த்தைகளை, குழப்பத்தின் கேள்விகளை அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் கேட்குறோம். அது உண்மைதான். சில நேரத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியாத காரியங்கள் நடக்குது, நம்மளால் விளங்கி கொள்ள முடியாத, நமக்கு இது இப்படிலாம் நடக்கக்கூடாது ஆனால் நடக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம வாழ்விலோ நம்ம வேலையிடங்களிலோ நடக்கும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, யோவான் 13:7, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். இந்த வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது சீஷர்களிடத்தில் சொல்லப்பட்டது. என்ன பொருள்? அவரோடு இருக்கிற சீஷர்களுக்கே கூட கடவுளுடைய ரகசியத்தை முழுமையாக விளங்கிக்க முடியல. அப்போ கடவுள் ஒரு செயலை ஏன் செய்தார் என்பதை அப்போ விளங்கிக்க முடியாது. இதுக்கு ஒரு அருமையான சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஊரில் வந்த ஏமி கார்மைக்கலம்மா இங்கே வந்து ஊழியம் செஞ்சாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சான். என்னென்னா அவங்க அம்மாவுடைய கண் நீல நிறத்தில் இருக்கும், ஆனால் ஏமி கார்மைக்கல் அம்மாவுடைய கண் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். பொதுவாகவே ஃபாரினர்ஸுடைய கண்லாம் கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்கும்ல, அது மாதிரி இந்த அம்மாவுக்கு இல்லை. யார்? ஏமி கார்மைக்கல் அம்மாவுக்கு இல்லை. உடனே அவங்க என்னடா நம்ம அம்மா மாதிரியே நமக்கு கண் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சின்ன வயசில் கண்ணாடி முன்னாடி நின்று வருத்தப்படுவாங்களாம். நம்ம அம்மா மாதிரி நமக்கு இருக்கிற, நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு மாதிரி கண் இல்லையே, நமக்கு கருப்பாக இருக்கே கருவிழின்னு. ஆனால் பிற்காலத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்தியாவில் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் கருவிழிகள் அப்படியே பிளாக்காக தான் இருக்கும், ப்ளூயிஷாக இருக்காதுல்ல. இந்தியாவுக்கு வந்த பிறகு அது வித்தியாசமாக தரல. இந்திய மக்கள் எல்லாம் என்னை அவங்க ஆள் மாதிரியே பார்க்குறதுக்கு அது ஊருக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு, இங்கே ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, பிற்காலத்தில் இந்தியாவுக்கு என்ன நற்செய்திக்கு கடவுளை அனுப்ப போகிறனால தான் என்னை படைக்கும் போதே என் கண்ணை கருப்பாக படைச்சிருக்கிறாரு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. சில நேரத்தில் கடவுள் ஏன் என்னை இப்படி படைச்சார், நான் ஏன் குள்ளமாக இருக்கேன், நான் ஏன் உயரமாக இருக்கேன், எனக்கு ஏன் மூக்கு ஷார்ப்பாக இல்லை, எனக்கு ஏன் கண் இப்படி இருக்குது, இப்படி காது இப்படி இருக்குன்னு எவ்வளோ பேர் வருத்தப்படுறோம்ல. கடவுள் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு தான் செய்வார். அந்த நோக்கத்தை உணர்ந்து கொள்கிற பொழுது தான் அவருடைய மகிமையை நமக்கு புரியும். சில நேரத்தில் அந்த நேரத்தில் அது புரியாமல் இருக்கலாம். ஏன் இப்படி இருக்குது, நம்மை படைத்ததற்கு, நமக்கு கொடுத்த வேலைக்கு, நமக்கு கொடுத்த உருவத்துக்கு, நமக்கு கொடுத்த தோற்றத்துக்கு, நமக்கு கொடுத்த பேச்சுக்கு, நமக்கு கொடுத்துருக்கிற பழக்க வழக்கங்களுக்கு, நமக்கு கொடுத்துருக்கிற உறவுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் அப்போ ஒருவேளை நமக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம், இது நமக்கு பொருந்தாதுன்னு நம்ம நினைக்கலாம். நான் அமைதியாக அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற பொழுது என் வாழ்க்கை எல்லாவற்றையும் எனக்கு நேர்த்தியாகத்தான் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பது உட்கார்ந்து தியானிக்கும் போது, யோசிக்கும் போது புரியும். எனவே கடவுளிடத்தில் உட்கார்ந்து, கடவுள் ஏன் என்னை இப்படி படைச்சார், எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, இந்த வார்த்தை நம்ம எல்லாம் சொல்கிறோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி. ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது கடவுளே எனக்கு மட்டும் ஏன் ஆசீர்வாதம் கொடுத்தா, எல்லாருக்கும் கொடுன்னு சொல்கிறதில்ல. அப்பா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனால் கஷ்டம் கொடுக்கும்போது மட்டும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் தனித்தனியான ஆசீர்வாதங்களை தான் கொடுத்திருக்கிறார். கடவுள் ஒருபோதும் வீணானதை படைக்க மாட்டார். உங்களுடைய தோற்றத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை வரைக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்போது நம்மை குறித்தும் நம்மை படைத்த கடவுள் கொடுத்தும் நமக்கு ஒரு பெரிய பெருமிதம் ஏற்படும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.